கரூர்ல அந்த குடும்பத்தை கூட்டிட்டு வந்து விஜய் வந்து மாமல்லபுரத்துல சந்திக்கிறாரு. சந்திச்சு ஒவ்வொரு குடும்பத்தோடையும் நேரம் செலவிட்டு அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும், நான் ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா எல்லாமுமா இருப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. அதுக்குள்ள விஜய தாக்குதல் நடத்துறது. இங்க யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவரவருக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, அரசியல் இருக்கு. அந்த அரசியலை நேர்மையா பண்ணாலே மக்களிடத்துல நம்ம போய் சேர்ந்துடலாம். இங்க ரொம்ப வேடிக்கையா காமெடி என்ன அப்படின்னா, யாருக்குமே புரிய மாட்டேங்குது. விஜய தொடர்ச்சியா இந்த மாதிரி அவதூறா திட்டும் போது, ஏன்னா நீங்க நியாயமான கருத்து, நேர்மையான கருத்து, நாகரிகமான கருத்து வைக்கும்போது மக்கள் ரசிப்பாங்க, ஏத்துப்பாங்க. ஆனா இந்த மாதிரி வேண்டும் என்று திட்டமிட்டு வாடகை வாய்களை வச்சு நீங்க நிறைய பேச வைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுவும் குறிப்பான சீமான்லாம் பேசுறது, சாட்டை துரைமுருகன்லாம் பேசுறது, இவங்கெல்லாம் விஜய பேச பேச அவருக்கு மைலேஜ் தான் கூடிக்கிட்டே போகுது மக்கள் மத்தியில. இது ரகசியமா ஒரு சர்வேவே எடுத்துட்டாங்க திமுகன்னு சொல்லப்படுது. அதுல வந்து இந்த கரூர் துயரம் வந்து விஜய்க்கு பிளஸ்ஸாவும் ஆளும் அரசுக்கு வந்து மைனஸாவும் போயிருச்சு அப்படின்லாம் சொல்லப்படுது. உண்மையிலே விஜய் வந்து இந்த குடும்பத்தோட எந்த அளவுக்கு வந்து இந்த துயரத்தில் பங்கெடுத்திருக்கிறார் அப்படின்றத அவர் தனிப்பட்ட முறையில் வீடியோ கால் பண்ணி பேசி, தயவு செய்து இந்த தகவலை வெளியில சொல்லாதீங்க, இது அரசியலாக வேண்டாம், நான் விளம்பரத்துக்காக இதை பண்ணல, உங்களோட நான் துணையா நிற்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுலேயே தெரியுது விஜய் வந்து எந்த அளவுக்கு ஒரு பக்குவமான வேலையை செஞ்சுட்டு இருக்காருன்னு.